ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன Q&A வீடியோவில் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஒரு மில்லட் பேஸ்ட் ரெசிபி சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு குயிக்காக யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 6 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். செய்யறது பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சும் பார்க்கலாம். அந்த ரெசிபி பார்த்துடலாமா? சிறுதானியம் வச்சு ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக் ஐட்டமும், சேம் டைம் அந்த மாவை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது செய்யறதுக்கு காலையில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எதுக்குன்னா கொஞ்சம் ஊற போடுறதுக்கு. நான் என்னென்ன ஊற போட்டிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள். இது வந்து பேன்யார்ட் மில்லட் குதிரைவாலி. இப்படி தான் குட்டி குட்டியாக இருக்கும். இது நான் ஒரு 2 hours முன்னாடியே ஊற போட்டுட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்காக ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். சண்டே விலாக் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 4.5 கிலோவுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சோம். அதனால் ஜன்னல் வழியாக ஒரு வந்திருக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது தான் நீ வரணுமா? இது ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. வாஷ் பண்ணி ஊற போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காராமணியும் பாசிப்பருப்பும் ஊற போட்டிருக்கேன். நம்ம சாப்பாட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த 2 ஐட்டமாக ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிரும் காராமணியும். மினரல்ஸ் நிறைய வேணும்னு சொல்லிட்டு குதிரைவாலி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஊறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் போதும். இன்னும் 1 hourல குக் பண்ண போகிறீங்க, அப்போ தான் யோசிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஓகேவா? இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கையில் எடுத்து பாருங்கள். இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நசுங்கும். தெரியுதா? சரியா? இது 2 ஊற போட்டாச்சு. இன்னொரு விஷயம், இங்கே வாங்க. நான் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தேன். அப்போ அந்த டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா, ஸ்நாக்ஸ் வாங்குறதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டாரு. நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி அரைக்கிறோம்ல, இட்லியில் கூட கருப்பு உளுந்து போடுறதுக்காக கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருக்கேன். இல்லை கருப்பு உளுந்து கஞ்சி செய்யலாம், கருப்பு உளுத்தங்களி கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த ரெசிபிலாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சொல்லித்தரேன். இது வந்து நான் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நாங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். கம்பு, அதுக்கப்புறம் மட்டை அரிசி இருக்குது. இது 2 இருக்குது வீட்டில் இப்போதைக்கு. இது 2 பேஸ்டாக ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். சரியா? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த ரெசிபி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்லாம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது. முழுகிற அளவுக்கு தான் போட்டேன். இப்போ இது 2த்தையும் அரைச்சிக்கிறேன். நான் மிக்சிலே அரைச்சிக்கலாம், ரொம்ப ஈஸி. இந்த குதிரைவாலி போட்டு அரைச்ச மாவு பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சா? காராமணி பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்று பாதியமாக அரைஞ்சால் போதும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க இருக்காங்கன்னா மையை அரைச்சிக்கோங்க. ஃபேன் போடல, அதனால நல்லா ஸ்வெட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லேடிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரீசெண்டாக கொஞ்சம் சாரீஸ்லாம் டிசைன் பண்ணேன். நான் ஷாப்பிங்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டேன். சேம் டைம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ஹாபி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் கொஞ்சம் சாரீ டிசைன் பண்ணேன் எனக்காக. அது எப்படி பண்ணுறது, எங்கே போய் மெட்டீரியல் வாங்கணும், அங்கே எங்கே ஸ்டிச் பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்கிறேன். ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, பேக் டு த ஒர்க். இப்போ நான் இந்த காராமணியும் பச்சைப்பயிரும் போட்டேன் இல்லையா, இதை போட்டு இப்போ நான் அரைச்சிக்கிறேன். ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போது இதை நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. குதிரைவாலியே ஊற போட்டு அரைச்சிட்டேன். பச்சைப்பயிரும் காராமணியும் ஊற போட்டு அரைச்சாச்சு. சரியா? இதை இப்போ நான் இதை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். டயட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் டைரெக்டாக தோசை ஊற்றினா ஊற்ற முடியாது. சரியா? உளுந்துருந்தா தான் அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். இதில் இட்லி தோசை மாவு ஊற்றிக்கலாம். இது 2 ஸ்பூன் அளவா? இது 2 ஸ்பூன் அளவு இல்லை, நான் டின்னருக்கும் சேர்த்து பண்ணுறதுனால நிறைய போட்டேன்.
அவ்வளோதான், பேட்டர் ரெடி. உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குழிப்பணியார சட்டி வச்சுக்கலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா ஒரு 9 இருக்கிற மாதிரியாவது பார்த்து வாங்குங்க. யூஸ்வலாக 5, 7, 9 இந்த கணக்கில் தான் விற்பாங்க. 9 கணக்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் 9 குழிப்பணியாரம் சுட்டு எடுக்கலாம். இதை விட பெருசுனா கூட ஓகே. கொஞ்சம் பெரிய ஃபேமிலினா நல்லா பெருசாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து 9 குழிப்பணியாரம் சுடலாம். இதில் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக வேணும்னா அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சா சூப்பராக இருக்கும். நம்ம தான் டயட் இருக்கோம்ல, அதனால ஒரு ட்ராப் போதும். எல்லாத்துலேயும் ஒரு ட்ராப் தான். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கு வந்து பாருங்களேன். உங்களுக்கு பிடிக்கும்லங்க பணியாரம்? எனக்கு பிடிக்குமே. இப்போ இது 2-3 மினிட்ஸ் சூடாகணும். இப்போ ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, வெறுமனே குழிப்பணியாரம் ஊற்றினோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்காது. அதுக்காக நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அதை காமிச்சு ஒரு இடத்துல நின்று பேசுகிறேன். இப்படி நடந்துட்டுருக்கடி. சரிங்க. ஸோ வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி தெரியுமாங்க, போனால் சமையலை முடிச்சுட்டு வந்துடலான்னு நினைப்பேன். அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. வந்தோமா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் மேக்ஸிமம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக நான் பேசிகிட்டே இது பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவப்படுறாரு. என்னங்க காமிக்காம நீ பாட்டு நடந்துன்னு பேசின்னு கேமராவில் எதுவுமே காட்ட மாட்டேறேன். சரி, மாவு அரைச்சது வந்து இதில் ரெக்கார்ட் ஆச்சுல்ல. வெறும் வெங்காயம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், தாளிக்கலை. சரிங்களா? இப்போ கூட அது மூவ் ஆயினே இருக்கு. கல்ல காய வேணாமா? அந்த சூடு போதும். ரொம்ப காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊற்றும் போது அந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கருப்பாயிடும் வேகத்துக்கு முன்னாடி. இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு, குழிப்பணியாரம் ரெடி. மேக்ஸிமம் இது செய்யறதுக்கு நீங்கள் 15 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. டைமுக்கு கரெக்டாக ஊற போடணும். நல்லா ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரெசிபி சூப்பராக கிடைக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இது வந்து டயட் ஃபுட், அதனால் எண்ணெய் எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்தி, கொலஸ்ட்ரால் குறையும். அதனால் நான் எண்ணெய் ஊற்றல, சும்மா ஒரு ட்ராப் சாங்கியத்துக்காக ஊற்றினேன், அவ்வளோதான். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திருப்பி போட்டுடுறேன். ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. இங்கே பாரு, இந்த ப்ரௌன் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும், டார்க்காக வரணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஸ்நாக்ஸாக பண்ணுறது. கொஞ்சம் அவுட்டர் லேயர் எப்படி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது குதிரைவாலி, காராமணி, பச்சைப்பயிறு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. ஸோ கில்ட் ஃப்ரீயாக நல்லா நிம்மதியாக ஜம்முன்னு செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா ரைஸில் நிறைய கார்ப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது எடுக்கும்போது குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐயோ நம்ம டயட் ஃபுட் சாப்பிட்றோமேன்ற ஃபீல் இருக்காது. உங்களுக்கு இதுக்கு சட்னி வேணுமாங்க? டயட் ஃபுட்னாவே மோஸ்ட்லி சிம்பிளாக இருக்கணும், நிறைய ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை அப்படியே சாப்பிட்னா கூட நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அதை அழகாக டெக்கரேட் பண்ணி நீ காக்கணும்னு நினச்சின்னா ஒரு சட்னி அரைச்சி பக்கத்தில் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சாச்சு, எடுத்துடலாம். எண்ணெயே ஊற்றாததுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆற ஆற ட்ரையாக இருக்கும். இதில் பேக்கிங் சோடா போடல, ப்ளஸ் உளுந்தும் கம்மி தான். கொஞ்சம் தானே தோசை மாவு கலந்தேன், அதனால் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக வராது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழிப்பணியாரம்க்கு ஈஸியாக சட்னி ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்க போகிறேன். இஞ்சி நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்குன்னா தேங்காவே போடாமல் இருங்க.
சரியா? இது சும்மா என் பையனுக்கும் என் வீட்டுக்காருக்காகவும் கொஞ்சமாக போடுறேன். கொத்தமல்லி வாஷ் பண்ணது இதை போட்டுக்கிறேன். இப்போ பச்சை மிளகா மட்டும் நான் பாதி தான் போடுவேன். காரம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இதை அரைச்சிக்க போகிறேன். தண்ணி பத்தலை, உப்பு போட்டுக்கிறேன். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த பேலன்ஸ் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். சட்னி நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இப்படியே எடுத்து பணியாரம் இங்கே சட்னி வைக்கிறேன். ஸோ பணியாரம் வித் சட்னி குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். இதை இப்போ என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். இதே மாவில் இப்போ நான் உங்களுக்கு தோசையும் சுட்டு காட்டுறேன், சரியா? ஏன்னா தோசை கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு காட்டுறதுக்காக. கல் காஞ்சிடுச்சு. இதை ஒன்று அடை மாதிரியும் ஊற்றலாம், இல்லைன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் விட்டுக்கலாம், சரியா? இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நான் செஞ்ச இந்த பேட்டரில் நீங்கள் குழி பணியாரமும் ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி தோசையும் ஊற்றிக்கலாம். இதில் இட்லி ஊற்றக்கூடாது, ஏன்னா இட்லி ஃப்ளஃபியாக வராது, களி மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நான் குதிரைவாலி போட்டு பண்ணேன் இல்லையா, இதுலேயே நீங்கள் வரகு, திணை, கம்பு, நாட்டு ரகம் அரிசிலாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். வீட்டில் வல்லாரக்கீரை இருக்குது, இதை வச்சு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரணுன்னா சொல்லுங்கள், சொல்லித்தரேன். இப்போ இங்கே கட்டேன். இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் எண்ணெய் ஊற்றணும். ஹலோ. ஸோ இந்த 2 ரெசிபியில் எது பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஷுவர். நல்லா வெந்திருக்கு, உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தேன், செக் பண்ணிக்கிறேன். பனியாரம் டேஸ்டியாக இருக்குது. ஆனியன்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கு. ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரானுலராக அரைச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தோசை சாப்பிட்டு போய் சொல்லுங்கள். தோசையா அடையா? ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது, இதில் அது இல்லை. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. டின்னருக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 2 or 3 பீசஸ் சாப்பிட்டுட்டு 7 o'clock டின்னர் முடிச்சிட்டாவே போதும், நம்மளோட டயட்டு நல்லா ஒர்க் ஆகும். பனியாரம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஃப்ரீயாக வந்து முன்னாடி பனியாரம் செய்யும்போது அதில் சீஸு பட்டர்லாம் போட்டு செய்வாங்க. இப்போ இது டயட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டுங்கிறதுனால பட்டர் சீஸ்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. டேஸ்ட் வைஸ் ஆனால் சேமாக தான் இருக்குது, நாட் மச் டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இப்போது நாங்கள் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தான் தண்ணி கேனில் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். அது ஏன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது இன்னொரு பித்தலாட்டம் எபிசோடு. அது நாங்கள் எப்படி ஏமாந்தோம் இந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கின்றதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.